எனக்குள்ள பெரிய ஒரு வினா இது. காலையில் நம்ம நல்லா அகத்திய சட்டத்தில் வந்து சொன்னது நான் 4 மணிக்கு 2020 என்னோட சவரத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேல் வெளியே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ள ஏன் அகத்தியர் மட்டும் எல்லாரையும் விட உயர்ந்தவரா அப்படின்னு ஒரு மனதுக்குள் எப்பொழுதும் அந்த மாதிரி ஒரு வினா வரவே வராது. ஏன்னா நம்மளோட பக்தியில் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வரக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறதுனால என்னையும் மீறி அந்த கேள்வி வந்தது. அப்போது ஐயா சொல்லுறதுக்காக வந்து எல்லா கனவுகளையும் விட, எல்லா சித்தங்களையும் விட, எல்லா உயிரினங்களையும் விட மேலானது அகத்தியர்தான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதோட அவங்க உருவத்தோட நேரம் வந்து சொல்கிற மாதிரி அது அதன் பொருள் என்னன்னு எனக்கு அப்போ புரியல. எங்களுக்கு ஐயா கிட்ட மட்டும்தான், ஏன்னா யார்கிட்டையும் சொன்னால் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு ஐயா கிட்ட தான் இயல்பு நிலையலாம் அப்படின்னு அதற்கான விடை அன்றிலிருந்து இன்று வரை அகத்தி மட்டும்தான் எல்லாத்தையும் முதன்மையானது. வேறு எதுவுமே இல்லைன்னு முழு சரணாகியோட சபையை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 1000 கவலைகள் 1000 பிரச்சனைகள் நிறைய அடுக்கடுக்காக வந்த பொழுதும் எல்லாத்தையும் தவிர்த்து என் மனச்சலனத்திலிருந்து விடுபட்டு நான் அகத்தியரை நோக்கி மட்டுமே என் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் அகத்தியரை வாயிலிருந்து அதற்கான பதில் என்ன என்று என் அதிமனது ஆழத்தான அன்போட சன்னாகியோட இந்த கேள்வியை உங்களுக்கு எங்கும் காணா அதிசய அற்புத நிகழ்வு கலியுகத்தில் இகலோகத்தில் பல்வேறுபட்ட வினாக்களை தன் மதிதனில் சுமந்திருக்கின்ற மானிடர்கள் உலா வருகின்ற கலியுகத்தில் இதுபோன்று பிரபஞ்சம் காணா நிலை, பிரபஞ்சத்தில் எங்கும் எவரும் காணா நிலை, இதுகாரும் எவரும் உரைத்திடா நிலை, எவரும் கேட்டிரா நிலை, அது என் நிலை. அகத்தியனில் சரிசமமாக அகத்தியன் என்றால் யார் என்று சித்தன் உரைக்கின்ற அத்தகைய இயல்புகளை வார்த்தைகளில் இருந்து அகத்தியன் அதை மறுபடி புதுப்பித்து அகத்தியன் என்றால் யார் என்று அவன் உரைத்த அத்தகைய மேல்நிலை உயர்வு வாய்மொழிகள், அத்தகைய அகத்தியம் ஒன்றாக சரியாய் நேருக்கு நேராய் அமர்ந்திருக்க அகத்தியனிடம் வினா கொடுத்து அவ்வினாவிற்கு விடை பகிருங்கள் என்று அகத்தியனை மானிடனாக அமர வைத்து அழகு பார்த்து விடை கேட்கும் அற்புத அதிசய நிகழ்வு நடைபெறும் தளம் அது பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபையினுடைய கிளை சபை சீடனுடைய அகத்திய அகத்தளம் என்று நாம் அகத்திகள் நல்லாசிரியர். இந்நிலை உயர்நிலை, பெருநிலை, பெருமகா நிலை இது என்று அகத்தியன் உரைத்து காண்பதற்கு ஒரு சிறு கூடத்தினுள் ஒரு சித்தன் தன் கேசம் வளர்த்து அமர்ந்திருக்கின்றான். ஒரு மானிடன் கேசம் வளர்த்து அமர்ந்திருக்கின்றான். அவன் காவி நிற உடை உடுத்தி அமர்ந்து அவனோடு அவள் இல்லால் சரிக்கு சமமாக காவி நிற உடை உடுத்தி அமர்ந்து அவனுக்கு அவனுடைய தோளுக்கு தோளாக ஒரு தோழனாய் அமர்ந்து அவனும் காவி நிற உடை உடுத்தி பிதற்றுகின்றான் என்ற கலியுகம் உணர்கின்ற அந்நிலை போல் தென்படுகின்ற இத்தகைய சூழலில் கலியுகம் உணர்கின்ற அத்தகைய சூழல் நடைபெறும் இத்தகைய சூழலில் அமர்ந்திருப்பவன் பிரபஞ்ச மகா சக்தியினை தாங்கி இருக்கும் அகத்தியனை தாங்கி அமர்ந்திருக்கின்றான் என்றும் சிவமகா வாழை சித்தன் என்னும் புண்ணிய நிலைதனை தனக்குள் தாங்கி அமர்ந்திருக்கின்றான் என்றும் பஞ்சபூத ஆற்றலை எல்லாம் ஒன்றாக சேர்த்து பார்த்தெடுத்த அழைத்தவுடன் அழைத்த கணம் வந்து அழைத்தவர் முன்ப
அன்பாக ஆசிகள் கூறும் சிவபெருமான் நெற்றிக்கண் ஜுவாலையிலிருந்து பெறப்பட்ட அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தாங்கி இருக்கும் சித்தன் வந்து அமர்ந்திருக்கின்றான் என்றும் அச்சித்தனுக்கு இணையான சிவமாக சிவத்திற்கு இணையான சக்தியாக அமர்ந்திருக்கின்றாள் என்றும் உள்ளாளையும் உடன் அமர்ந்திருப்பவன் பராக்கிரம ஆற்றல் கொண்ட அற்புத அவதாரத்தின் தோழனான ஆஞ்சநேயனாக, ராமபிரானின் தம்பியாக லட்சுமணனாக சிவத்திற்கு அற்புதமான ஆற்றல்களை பகிர்ந்து கொடுத்து சிவத்திடமிருந்து பகிர்ந்தெடுத்த உக்கிர சேனனாக அமர்ந்திருக்கும் இத்தகைய சீடன் என்ற நிலைதனை தன் கருத்தில் கொண்டு அற்புதமாக வந்து அமர்ந்து இவ்வினாவினை தொடுத்த பிரபஞ்ச மகாசபை சீடருக்கு அடி ஆழ்நிலை மனதில் நான் சரணாகதி அடைந்திருக்கிறோம், அடிபணிந்திருக்கிறோம், வணங்கிக் கொண்டிருக்கின்றோம், சபையை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றோம் என்ற அத்தகைய சூழல் கிளம்பிக் கொண்டிருந்த பொழுதும் அவரவர்களுடைய அவருக்கும் தெரியாத அச்சீடருக்கும் தெரியாத அடியாள் நிலை மனதில் இருக்கக்கூடிய வினா, அது வினை வினா அல்ல, வினைகளை தகர்த்தெறியும் வினாவாகும். அவ்வினா வினை வினா அல்ல, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அடி ஆழ்நிலையில் அமிழ்ந்திருக்கும் வினைகளை தகர்த்தெறியும் வினாவாக சித்தனே அவ்வினாவினை தொடுக்க வைத்து, அகத்தியனே அவ்வினாவினை தொடுக்க வைத்து, அவ்வினாவிற்கு அகத்தியனே சித்தனாக இருந்து பதில் கொடுத்த, வாழை சித்தனாக இருந்து பதில் கொடுத்த அக்கணம் அகத்தியம் என்ற ஒரு இலக்கண வார்த்தையை விட்டு ஒரு அடி நிலை கூட பிறழாது செல்வதற்குரிய அற்புதமான ஊர்ஜித உண்மை இதனை உன் மெய்க்குள் செலுத்திய அக்கணம் நீர் வினாதொடுத்த அக்கணம் விடை பகிர்ந்த இக்கணம் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். இது யாவருக்கும் ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்ற உண்மையை உள்ளுக்குள் உணர வைக்கக்கூடிய அற்புதமான காட்சிப்படுத்துதல் நிலையாகும். இது எவருக்கு வழங்கப்படும்? இது யாருக்கெல்லாம் வழங்கப்படும்? அற்புதமாய் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசானை ஓர் குருவாக, குரு என்ற ஈரெழுத்து வார்த்தை சிறிய வார்த்தையாக இருந்த பொழுதும் குரு என்கின்ற வார்த்தைக்குள் அந்த பிரம்மாண்ட நிலையும் அடங்கிவிட்டது என்கின்ற அற்புத நிலையினை உணர்கின்றவர்களுக்கு உள்ளுக்குள்ளிருந்து பிரளயமாக கிளம்பி வரும் அற்புதமான காட்சிப்படுத்துதல் நிலையில் ஓர் நிலை 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 உணர்கின்ற பொழுது, உணர்த்தப்படுகின்ற பொழுது அவன் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் வெளிச்செல்கின்றன. மானிடராக ஒருவன் உலா வருகின்ற பொழுது, பிரபஞ்சத்தில் மானிடனாக உலா வருகின்ற பொழுது மற்ற மானிடர்களில் இருந்து அவன் வேறுபட்டவனாக, மாறுபட்டவனாக அவனே உணர்ந்து கொண்டு பஞ்சபூதங்களை அவன் உணர்கின்ற பொழுது, ஆங்காங்கு இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ஒன்றாக கலந்திருக்கின்ற பொழுது அவன் தன்னை தனித்து உணர்கின்றானே, அதுவே சிவநிலை. அந்நிலையை தாரை வார்க்கும் நிலை, குருவிடம் இருந்து பெரும் நிலை. அத்தகைய குருவினை பெருநிலையாய், பெருமகா நிலையாய் உணர்கின்றவனுக்கு அத்த சிவப்பெருநிலை, அத்தகைய சிவப்பெருநிலையை தாரை பார்க்கும் சபை இச்சபை. அச்சபையின் சீடர்களுக்கு தாரை பார்க்கப்படும் காட்சி நிலை இந்நிலை என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகிறார்.